Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட் லாங்குவேஜ்ல செட் ஆபரேஷன்ஸ், அதாவது 9th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸசைஸ் 1.3ல ப்ராப்ளம் நம்பர் 5, 6 and 7. 5th ப்ராப்ளம், find the symmetric difference between the following sets. கொடுத்த செட்டோட சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா இந்த ட்ரையாங்கிள் போடுறோம் இல்லையா, இதுதான் வந்து நம்ம வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வந்து A symmetric difference B equal to A minus B union B minus A. ஒன்றும் இல்லை, A minus B ஃபைன் பண்ணணும், நெக்ஸ்ட் B minus A ஃபைன் பண்ணணும், அது ரெண்டுத்தையும் வந்து யூனியன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் P equal to set of 2, 3, 5, 7, 11 and Q equal to set of 1, 3, 5, 11. நம்மளுக்கு வந்து PQ கொடுத்திருக்காங்க. சோ PQ னா நம்ம எப்படி எழுதலாம்? P symmetric difference Q equal to P minus Q union Q minus P. ஓகேங்களா? சோ இப்போ பாருங்க, P minus Q னா என்னது? P ல இருந்து Q வை மைனஸ் பண்ணனும். சோ P ல இருந்து Q வை மைனஸ் பண்ண போறோம். சோ P க்கும் Q க்கும் காமனா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. 1 இங்க இருக்கு, இங்க இருக்கா? இல்ல. சோ வந்து 3. சோ 3 காமனா இருக்கு. நெக்ஸ்ட் 5 காமனா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 11 காமனா இருக்கு. சோ P ல இருந்து நான் Q வை மைனஸ் பண்ணிட்டேன். சோ வந்து ரிமைனிங் என்னென்ன இருக்கு? 2, 7. அதாவது P ல ரிமைனிங் என்ன இருக்கோ அதான் எடுத்து எழுதுறோம். நெக்ஸ்ட் Q minus P. Q ல இருந்து P ய மைனஸ் பண்ணனும். Q ல இருந்து P ய மைனஸ் பண்ணாலும் சேம் தான். 3, 5, 11 தான் சேமா இருக்கும். பட் வந்து Q ல இருந்து P ய மைனஸ் பண்ணுமா? அப்ப Q ல ரிமைனிங் என்ன இருக்கு? 1. சோ வந்து 1 எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ண போறோம். யூனியன் என்னது? ஆல். சோ வந்து எல்லாமே எடுத்து எழுத போறோம், ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. சோ வந்து 2, 7, 1. ஓகேவா? நான் வந்து இது வந்து டைரக்டா எழுதியிருக்கேன். P minus Q ம் Q minus P யும் நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு கூட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதை வந்து ஹோம்ஒர்க் மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து தேர்ட் ஒன் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன். ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வேணும்னா இதை வந்து ரிஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை நான் டேரக்டாவே போட்டுப்பேன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் 2 ரிஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன் R equal to set of L, M, N, O, P and S equal to set of J, L, N, Q. So வந்து R symmetric difference S equal to R minus S union S minus R. So வந்து first வந்து R ல இருந்து S மைனஸ் பண்ண போறோம். So R ல இருந்து S மைனஸ் பண்ணோம்னா J இருக்கா? இல்ல, L இருக்கு. So மைனஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து N இருக்கு, மைனஸ் பண்ணியாச்சு. வேற எதுவுமே இல்லை. ஸோ வந்து R ல இருந்து S மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ R ல ரிமைனிங் என்ன இருக்கு? MOP எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் யூனியன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? S ல இருந்து R மைனஸ் பண்ணணும். ஸோ S ல இருந்து R மைனஸ் பண்ணாலும் L N தான் கேன்சல் ஆகும். ஸோ S ல இருந்து R மைனஸ் பண்ணோம்னா S ல எது ரிமைனிங் இருக்கோ அதை தானே எடுத்து எழுதணும். ஸோ S ல ரிமைனிங் என்ன இருக்கு? Jவும் Qவும் இருக்கு. ஸோ எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ண போறோம். ஸோ யூனியன் பண்ணோம்னா MOP JQ கிடைச்சிடுச்சா? அவ்வளவே தான். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் X equal to set of 5, 6, 7 and Y equal to set of 5, 7, 9, 10. ஸோ வந்து X symmetric difference Y equal to X minus Y union Y minus X. ஸோ இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பிராக்கெட் இருக்கிறத ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். X minus Y equal to X ஓட செட் எடுத்து எழுதிக்கிறேன், மைனஸ் Y ஓட செட். ஸோ மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் பண்ணோம்னா இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு, மைனஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இங்க 7 இருக்கு, இங்க 7 இருக்கு. ஸோ வந்து X ல ரிமைனிங் என்ன இருக்கு? 6 இருக்கு. ஸோ 6 எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் Y minus X ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ Y ஓட செட் எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் X ஓட செட் எழுதிக்கிறோம். ஸோ மைனஸ் பண்ண போறோம். ஸோ சேம் 5ம் 7ம் தான் வந்து கேன்சல் ஆகும். ஸோ 5 and 7 கேன்சல் பண்றோம். Y ல ரிமைனிங் என்ன இருக்கு? 9 and 10. ஸோ வந்து 9 and 10 எழுதுறோம். இப்போ நம்ம வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ X minus Y union Y minus X. X minus Y என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? 6 union
y minus x என்ன ஃபைண்ட் பண்ணோம் 9, 10. சோ வந்து யூனியன் பண்ண போறோம். யூனியன் பண்ணனும்னா set of 6, 9, 10. Therefore x symmetric difference y equal to set of 6, 9, 10. So step by step போட்டோம்னா இவ்ளோ ஸ்டெப்ஸ் வரும். இல்ல நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போடல டைரக்டாவே போடுறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்டெப்பை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். Problem number 6. Using these set symbols, write down the expressions for the shaded region in the following. என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க வந்து வென் டயகிராம் கொடுத்துட்டாங்க, ஷேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ அதுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணனும். லைக் திஸ். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். சோ என்ன பண்ணிருக்காங்க? y ல ஷேட் பண்ணிருக்காங்க. x அவாய்ட் பண்ணிட்டு y ல ஷேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி யூனிவர்சல் செட் வந்து ஷேட் பண்ணாம இருக்கு. சோ x அவாய்ட் பண்ணிட்டு y ல ஷேட் பண்ணிருக்காங்க. அத நம்ம y minus x னு சொல்லலாமா? பிகாஸ் இப்போ வந்து நம்ம x y னு இப்படி எடுத்துக்கிறோம். சோ வந்து இங்க x க்கு மட்டும் ஷேட் பண்ணிருந்தா நம்ம என்ன சொல்லிருப்போம்? x ல இருந்து y அவாய்ட் பண்ணிருக்காங்க. சோ வந்து x minus y னு சொல்லிருப்போம். ஆனா இங்க வந்து y க்கு ஷேட் பண்ணிருக்காங்க, x அவாய்ட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா? சோ வந்து y minus x. சோ y ல இருந்து x மைனஸ் பண்ணிருக்காங்க. சோ y minus x. நெக்ஸ்ட் செகண்ட். சோ என்ன பண்ணிருக்காங்க? அந்த சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஸ்பேஸ வந்து ஷேட் பண்ணிருக்காங்க. சோ x உம் y உம் சேர்ந்து இருக்கு. சோ x உம் y உம் சேர்ந்து இருந்தா நம்ம என்னன்னு சொல்லலாம்? x யூனியன் y னு சொல்லலாமா? x உம் y உம் சேர்ந்து இருக்கு. சோ வந்து x யூனியன் y. சோ ரிமைனிங் வந்து ஷேட் பண்ணிருக்காங்க. சோ x யூனியன் y க்கு ஆப்போசிட்டா இருக்கு. சோ x யூனியன் y க்கு ஆப்போசிட்னது x யூனியன் y காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? எப்படின்னா இப்ப வந்து x யூனியன் y னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? இந்த சர்க்கிள்ஸ் ஃபுல்லாவே இந்த ரெண்டு ஓவர்லாப்பிங் சர்க்கிள்க்கு நம்ம வந்து ஷேட் பண்ணிருப்போம். இந்த ரெக்டாங்கிள் மட்டும் ஃப்ரீயா இருந்திருக்கும். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. என்ன? இந்த ரெக்டாங்கிள் ஃபுல்லா ஷேட் பண்ணிருக்காங்க, உள்ள இருக்க சர்க்கிள் ஷேட் பண்ணல. சோ x யூனியன் y க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதுனால x யூனியன் y டேஷ்னு போடுறோம். நெக்ஸ்ட் தேர்ட். சோ இங்க என்ன பண்ணிருக்காங்க? x க்கு இங்க ஷேட் பண்ணிருக்காங்க, y க்கு இங்க ஷேட் பண்ணிருக்காங்க. இன் பிட்வீன் அந்த இன்டர்செக்ட் ஆவற ஸ்பேஸஸ் ஷேட் பண்ணல, அப்புறம் ரெக்டாங்கிள ஷேட் பண்ணல. சோ இங்க நல்லா பாருங்க. சோ இங்க மட்டும் ஷேட் பண்ணிருந்தா நம்ம அதை என்னன்னு சொன்னோம்? y minus x னு சொன்னோமா? சோ இங்க மட்டும் ஷேட் பண்ணிருக்காங்க. சோ இத வந்து நான் y minus x னு எடுத்துக்கிறேன். சோ இங்க மட்டும் ஷேட் பண்ணிருந்தா நம்ம என்ன சொல்லிருந்தேன்? x minus y. நெக்ஸ்ட் இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. சோ x minus y union y minus x. சோ இது வந்து ஃபைனல் ஆன்சர். x minus y union y minus x. ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். சோ x minus y னா என்னது? x ல இருந்து y அவாய்ட் பண்ணிருப்போம். சோ இந்த ஸ்பேஸ் மட்டும் ஷேட் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் y minus x னா என்ன பண்ணிருப்போம்? y ல இருந்து x அவாய்ட் பண்ணிருப்போம். சோ y ல இருந்து x அவாய்ட் பண்ணிருந்தா இங்க மட்டும் ஷேட் பண்ணிருப்போம். அப்ப வந்து இது ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. சோ இந்த சர்க்கிள் வந்து x. ஓகேங்களா? இது y, இது x, இது y. சோ இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க? சேர்த்து போட்டிருக்காங்க. அப்போ x minus y யூனியன் y minus x. சோ சேர்த்து போட்டிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வென் டயகிராம்ல வந்து x விட்டுட்டு y ல மட்டும் ஷேட் பண்ணிருக்காங்க. சோ வந்து y minus x. செகண்ட்ல வந்து x உம் y உம் சேர்ந்து இருக்கு. சோ சேர்ந்து இருந்தா x யூனியன் y. பட் வந்து ஷேட் பண்ணது வந்து x யூனியன் y க்கு ஆப்போசிட்டா ஷேட் பண்ணிருக்காங்க. சோ வந்து x யூனியன் y டேஷ். நெக்ஸ்ட் தேர்ட் வென் டயகிராம்ல என்ன பண்ணிருக்காங்க? x க்கு ஷேட் பண்ணிருக்காங்க y விட்டுட்டு. சோ x minus y. நெக்ஸ்ட் வந்து y க்கு ஷேட் பண்ணிருக்காங்க x விட்டுட்டு. சோ வந்து y minus x. சோ ரெண்டுமே வந்து சேர்ந்து இருக்கிறதுனால x minus y union y minus x.
ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் வந்து ரெக்டாங்கிள் போட மறந்துட்டேன் வென் டயக்ராமுக்கு. ஸோ வந்து அது எல்லா இமேஜ்க்கும் வரும். ஓகேங்களா? ரஃபா ரெட் பென்ல டிரா பண்ணல, அதுல சொல்றேன். 7th problem, let A and B be two overlapping sets and the universal set B you draw appropriate Venn diagram for each of the following. கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா A B ன்ட்டு வந்து ரெண்டு ஓவர்லாப்பிங் செட்ஸ் இருக்குமா. ஓவர்லாப்பிங்னா என்னது? A intersect B not equal to null set, அதாவது ஏக்கும் பிக்கும் காமனான எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ காமனான எலமெண்ட்ஸ் ஓவர்லாப்பிங் செட்ஸ்னாவே வந்து ரெண்டு சர்க்கிளை வந்து ஜாயின் பண்ண மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? யூனிவர்சல் செட் வந்து யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள் மாதிரி ட்ரா பண்றோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து யூனிவர்சல் செட். ஸோ வந்து யூ போட்டாச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து வென் டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஏ யூனியன் பி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ யூனியன் பின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏவியும் பிலையும் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுவோம். ஸோ ஏவியும் பியும் சேர்த்து எழுதுவோம். ஸோ ஏக்கும் பிக்கும் ஃபுல்லா ஷேட் பண்ணா இதுதான் ஏ யூனியன் பி. எல்லா ப்ராப்ளத்துக்குமே வந்து இந்த ரெக்டாங்கிள், இந்த சர்க்கிள், இங்க ஏ இங்க பி யூ எல்லாமே வந்து காமனா எல்லாத்துக்குமே போட்டுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ட் பி. ஏ இன்டர்செக்ட் பின்னா என்ன பண்ணுவோம்? ஏ செட்லயும் பி செட்லயும் காமனா இருக்க எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதுவோம். அதாவது காமனா சேமா இருக்க எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ஏ சர்க்கிளா, இது பி சர்க்கிளா. ஸோ ஏக்கும் பிக்கும் காமனா வந்து எங்க வருது? இந்த கண்ணு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இங்கதான் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து காமனான எலமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து இது ஏக்கும் சொந்தமானது, பிக்கும் சொந்தமானது. ஸோ வந்து இந்த கண்ணு மாதிரி இருக்கிற இடத்த நம்ம ஷேட் பண்றோம். ஏ யூனியன் பினா வந்து ஏவியும் பியும் ஓவராலா ஷேட் பண்ணணும். ஏ இன்டர்செக்ட் பினா இந்த மிடில் பார்ட் மட்டும் ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லிருக்காங்க? ஏ இன்டர்செக்ட் பி டேஷ். ஏ இன்டர்செக்ட் பி டேஷ். நம்ம செட்டா நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருந்தா என்ன பண்ணிருப்போம்? யூல இருந்து ஏ இன்டர்செக்ட் பியை வந்து மைனஸ் பண்ணிருப்போம். ஸோ யூல இருந்து ஏ இன்டர்செக்ட் பியை மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் வந்து இதுதானே வரும். ஸோ அப்படி ஃபைண்ட் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா ஏ இன்டர்செக்ட் பி டேஷ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வந்து ஏ இன்டர்செக்ட் பி. ஸோ ஏ இன்டர்செக்ட் பினா இந்த மிடில் ரீஜனை நம்ம ஷேட் பண்ணிருந்தோமா? ஏ இன்டர்செக்ட் பி டேஷ்னா ஜஸ்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஷேட் பண்ணணும். அதாவது இந்த மிடில் பார்ட்டை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஷேட் பண்ணணும். ஸோ ஷேட் பண்ணியாச்சா? இந்த 3 கிளியரா? யூனியன்னா ரெண்டும், இன்டர்செக்ட்னா இன் பிட்வீன்ல மட்டும் ஷேட் பண்ணணும். ஏ இன்டர்செக்ட் பி டேஷ்னா இதுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பி மைனஸ் ஏ டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆஸ் யூஷுவல் வென் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு வென் டயக்ராம் போட போறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். பி மைனஸ் ஏ ஃபைண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் தான் வந்து பி மைனஸ் ஏ டேஷ் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். பிகாஸ் தேர்ட் சப்டிவிஷன்ல வந்து நம்ம வந்து இங்கே இருந்ததுனால நான் வந்து அகைன் போடல. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல ஏ இன்டர்செக்ட் பி டேஷ் மட்டும் கண்டுபிடிங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஏ இன்டர்செக்ட் பி தனியா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஏ இன்டர்செக்ட் பி டேஷ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ வந்து பி மைனஸ் ஏ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் வென் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஷேட் பண்ண போறோம். பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏன்னா என்னது? பில இருந்து ஏவோ அவாய்ட் பண்ணணும், பில இருந்து ஏவோ மைனஸ் பண்ணணும்ன்ற மீனிங். ஸோ இதுதானே பி. ஸோ பில ஏக்கு சம்பந்தப்பட்டது எது? இந்த மிடில் பார்ட். ஸோ பில இருந்து ஏவை மைனஸ் பண்றோம். பி சர்க்கிள்ல ஏவோட பார்ட் என்னது? இந்த மிடில் பார்ட், அந்த கண்ணு மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து ஏ. ஸோ வந்து ரிமைனிங் என்னது? இதுதான். பி மைனஸ் ஏ வந்து இந்த நிலா மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ பி மைனஸ் ஏ டேஷ்னா இதுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட். ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்னா என்ன வரும்? ஏக்கு ஷேட் பண்ணியிருக்கணும், யூக்கு ஷேட் பண்ணிருக்கணும், இந்த நிலாவை அப்படியே விட்டுறணும். ஸோ வந்து இந்த நிலா ரீஜன் அப்படியே விட்டாச்சா? அப்ப ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து ஷேட் பண்ணிருக்கோம். அவ்வளவே தான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஸோ வந்து ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும், பி டேஷ் கண்டுபிடிக்கணும், தென் வந்து நம்ம யூனியன் பண்ணணும். ஸோ ஏ டேஷ் பி டேஷ் அப்புறம் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஏ டேஷ்னா என்னது? ஏவை தவிர்த்து. ஏ டேஷ் மீன்ஸ் என்னது? ஏவை தவிர்த்து. அதாவது யூ மைனஸ் ஏ யூனிவர்சல் செட்ல இருந்து ஏவை நம்ம மைனஸ் பண்ணணும். ஏ டேஷ்னா ஏவை தவிர்த்து. ஸோ ஏவை தவிர்த்து மீன்ஸ்
ஸோ ரிமைனிங் ரீஜியன்லாம் வந்து ஷேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பி டேஷ். பி டேஷ்னது பியை தவிர்த்து. ஸோ பி சர்க்கிள் அப்படியே விட்டுக்கிறோம். ரிமைனிங் ரீஜன்ல ஷேட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஏ டேஷ் யூனியன் பி டேஷா. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஷேட் பண்ண போறோம். ஸோ வந்து மிடில் ஸ்பேஸ் மட்டும் ஷேட் ஆகாது. பாருங்க இதுலயுமே மிடில் ஷேட் ஆகல, இங்கேயும் மிடில் ஷேட் ஆகல. ஸோ அதை நம்ம சேர்த்து ஷேட் பண்ணும் போது ஷேட் ஆகாது. ஸோ ரெக்டாங்கிள் ஷேட் ஆயிருக்கும். ஸோ ஏல இருக்க இந்த நிலா ஸ்பேஸ் ஷேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பில இந்த நிலா ஷேட் ஆயிருக்கும். ஸோ வந்து இந்த மிடில் பார்ட் மட்டும் ஷேட் ஆகி இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சப்டிவிஷன் ஏ டேஷ் இன்டர்செக்ட் பி டேஷ். ஸோ ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும், பி டேஷ் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரீவியஸ்லயே வந்து நம்ம ஏ டேஷ் பி டேஷ் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ அதனால நான் வந்து அகைன் போடல. சப்போஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின் கொடுக்காம ஏ டேஷ் இன்டர்செக்ட் பி டேஷ் ஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா ஏ டேஷ் பி டேஷ் ஃபைன் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து ஏ டேஷ் இன்டர்செக்ட் பி டேஷ் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்து ஏ டேஷ் இது பி டேஷ் இது. நம்மளுக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ டேஷ் இன்டர்செக்ட் பி டேஷ். அதாவது ஏ டேஷ்லயும் பி டேஷ்ல எது காமனா இருக்கு பாருங்க. இதுல வந்து இந்த ரெக்டாங்கிளும் காமனா தானே ஷேட் ஆயிருக்கு. ஸோ வந்து ஏ டேஷ் இன்டர்செக்ட் பி டேஷ் வந்து இந்த ரெக்டாங்கிள் வந்து ஷேட் பண்ணணும். இந்த ரெண்டு சர்க்கிளை தவிர்த்து இந்த ரெக்டாங்கிளை ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் செவன்த் சப்டிவிஷன் வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் தி வென் டயக்ராம் 3 and 5. வென் டயக்ராம் 3 and 5ல நீங்க என்ன அப்சர்வ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. நம்மள क्वेश्चन பண்ணிருக்காங்க வென் டயக்ராம் 3 and 5. ஸோ 3ல பாருங்க மிடில்ல ஷேட் பண்ணல. நெக்ஸ்ட் 5th பாருங்க மிடில்ல ஷேட் பண்ணல. ஸோ 3யும் 5ம் வந்து சேமா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா 3 என்னது A intersect B டேஷா. ஸோ ஈக்குவல் டு 5th என்னது A டேஷ் யூனியன் B டேஷ். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இதோட எக்ஸசைஸ் 1.3 ஓவர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.